மச்சான் இன்ஸ்டாலெலாம் ஆடு போடுறாங்கல்ல, ரேபிடோ ஆப் இறக்கி ஓட்டினா மாதத்துக்கு 35,000 40,000 சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை இறக்கி ஓட்டினப்போ தான் தெரியுது இவனுக்கு போகிற 20 ரூபாய்க்கு அவன் 25 தடவை தொழில் தடவுறான், குடிச்சிட்டு புலம்புறானுங்க, மேலே வந்து உடச்சுறானுங்க. நம்மளாச்சு பரவாயில்ல, பழப்புக்கு ஏற்றி ஓட்டுறோம். நம்ம அப்துல் பொண்ணுங்களாம் வருவாங்கன்னா ஆப்பை ஏற்றி ஓட்டுறான். இப்படி சொல்லி சொல்லி தான்டா ஒரு பொண்ணு என் வண்டியில் ஏற மாட்டேங்குது. மச்சான் நமக்குலாம் அப்படி இல்லை, ஃபுல்லாக பொண்ணுங்க தான். 40,000 எடுக்கிறேன். ஹேய், நீ ஏன் ரேபிடோவில் காசு எடுக்கிற? என் பாக்கெட்டில் தான் லோன் எடுக்கிற? சரி விடு. பைக்கில் ஏறுற பொண்ணெல்லாம் நம்மளை தான் ப்ரப்போஸ் பண்ணுது. அதுவே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுன்னுக்கிறேன். அது மட்டும் இல்லை, அதில் ஒரு பொண்ணு என் நம்பரை பூக்கின்னு போட்டு சேவ் பண்ணியிருக்கு. பூக்கியா? போரிக்கின்னு சேவ் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியாவா? ஏன்டா கேன்சல் பண்ணிட்டேன்? ஆமாண்டா, அந்த ஏரியாவில் ஆள் நடமாட்டமே இருக்காது. உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு கொஞ்சம் பேய் பயம்ட்டு. கஸ்டமரை விட்டுட்டு தனியாக வர மாதிரி வேற இருக்கும், அதான் கேன்சல் பண்ணிட்டேன். மச்சான் இவனை பாரு, பயமாக இருந்தது கூட ரேபிடோ ஓட்டின நைட்டு வீட்டில் உட்காந்து விஜய் டிவி சீரியல் பார்க்க வேண்டியது தானே, பயந்தவங்கோழி பையில. ஏன்டா உனக்கெல்லாம் பயமாவே இருக்காதா? அதெல்லாம் இருக்கும் மச்சான், சும்மா பயப்படாத மாதிரி நடிக்கிறான். டேய் மச்சான், நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது சுடுகாட்டில் லைட் எரியும், அந்த லைட் வச்சு உட்காந்து பச்சேன்டா. மச்சான் அவனை ஒரே குத்தா குத்திடுவானா? வேணாண்டா. ஆமாம்ப்பா, நாங்கள் பயந்தாங்கோழி தான். நீ வேணா இந்த ரைடு எட, நாங்கள் வேணா இந்த ஹோட்டலில் எங்கேயாச்சும் வெயிட் பண்ணுறோம். இந்தா எடு. கான்ஃபிடென்ட் இல்லாத பாய்ஸ், போயிட்டு வரேன். ஹலோ, சொல்கிறேன் மாப்ள. ம் 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 சரிடா மாப்ள, நான் அவனை பார்த்துக்கிறேன்டா. என்ன இவனை இன்னும் ஆளையே காணோம்? போய்ட்டவா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. போகலாமா? என்ன ப்ரோ ஆச்சு? பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு ப்ரோ. சரி, ஓடிபி மட்டும் சொல்லு. 1707. ஓகே ப்ரோ, போகலாமா? என்ன ப்ரோ, ஒர்க் முடிச்சுட்டு வரீங்களா? ஆமாம் ப்ரோ. எப்படி ப்ரோ இந்த ஏரியா கிராஸ் பண்ணி வரீங்க? ஏன் ப்ரோ கேட்குறீங்க? இல்லை, இந்த ஏரியா ஒரு மாதிரி ஆள் நடமாட்டமே இருக்காது, இதில் இந்த சுடுகாடை வேறு கிராஸ் பண்ணி போகணும். அதெல்லாம் பார்த்தா எப்படி ப்ரோ வேலைக்கு போகிறது? கரெக்டு தான் ப்ரோ. இதில் இந்த நாய் தொல்லை வேறு. ஏய் ஷூ, ஓடு ஓடு. ஏன் ப்ரோ, இந்த நாய்க்கண்ணுங்களாம் பேய் தெரியும்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? தெரில ப்ரோ. ஓ, இதனால தான் நாய் நைட் டைமில் பேய் பார்த்த மாதிரி தொத்துதோ? ஏன் ப்ரோ, உங்களுக்கு பேய்னா பயம் இல்லையா? ப்ரோ, நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது சுடுகாட்டில் லைட் எரியும், அந்த லைட்டு வெளிச்சத்தில் உட்காந்து படிப்பேன் ப்ரோ. அப்படியா? அது மட்டும் இல்லை, இன்னொரு ஹைலைட் இருக்குது. எங்கள் வீட்டு டிவி மேலே, ஃப்ரிட்ஜு மேலே ஒரு பாட்டிலில் பேயை போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நீங்கள் நார்மல் பீப்புள் இல்லை போல இருக்கே. தேங்க்ஸ் ப்ரோ. லூசு பைய என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு இருக்கான் பாரு. இன்னொன்று இருக்குது ப்ரோ, நீங்கள் போகிற போக்கில் தனியாக சொல்லிட்டு போங்க, என் லொக்கேஷன் வந்துச்சு, இறங்கிக்கிறேன். ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. ப்ரோ இங்கே தான். ஓகே. எவ்வளோ ப்ரோ ஆச்சு? இதோ இருங்க ப்ரோ. 165 ப்ரோ. 165யா? சேஞ்ச் இல்லை ப்ரோ, ஜிபே இருந்தால் கூட போட்டு விட்ருங்க. அக்கௌண்ட்டில் காசு இல்லை ப்ரோ. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்களா? உள்ளே போய் எடுத்துகிட்டு சரி வரேன். ஓகே ப்ரோ. என்ன இன்னும் ஆளையே காணோம்?
2 நிமிஷத்தில் வரேன்னாரு, இன்னும் ஆளை காணோம். நம்மளே உள்ளே போய் பார்த்தோம். சொல்லுப்பா, யார் வேணும்? அங்கிள் அஜய், ஆமாப்பா, என் பையன் தான். ரேபிடோ ஓட்டுறேன். உங்கள் பையன் சேஞ்ச் எடுத்துன்னு வரேன்னு சொன்னார், ஆனால் இன்னும் வரல. என் பையனா? ஆமாம். என் பையன் செத்து 2 வருஷம் ஆகுதாப்பா. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? இப்போ தான் உள்ளே போகிறத பார்த்தேன். தம்பி, என்ன சரக்கு எதுவும் சாப்பிட்ருக்கியா என்ன? இல்லை அங்கிள், இப்போ தான் பார்த்தேன். எப்படிப்பா பார்த்துருப்பா? அவனே பைக் ஆக்சிடெண்ட்டில் செத்து 2 வருஷம் ஆகுதாப்பா. இல்லை இல்லை இல்லை, உள்ளே தான் போனார், இப்போ நான் பார்த்தேன். நீ வேற அஜய் தேடி வேற வந்திருக்கேன்னு நினைக்கிறேன்ப்பா. பக்கத்து ரோட போய் பாருப்பா. அப்போ நம்ம கூட வந்தது யாரு? இவ்வளோ நேரம் பேய் வச்சு வண்டி ஓட்டுன்னு வந்திருக்குமா? டேய் மச்சான், நீங்கள் என்னடா பண்ணுறீங்க இங்கே? சீக்கிரம் வாங்கடா, போயிடலாம். ஏன்டா? டேய் மச்சான், பேயை வச்சு வண்டி ஓட்டுன்னு வந்திருக்கேன்டா. இங்கே பேய் இருக்குதுடா. போயிடலாம்டா, வாடா. போயிடலாம்டா, வாடா. நீ தான் ஸ்கூல் படிக்கும்போது சுடுகாடு ரைட்டில் உட்காந்து படிப்பேன்னு சொன்னீங்க. டேய், அது ஏன்டா இப்போ ஞாபகப்படுத்துற? வாடா போலாம், வாடா போலாம், போலாம் வா. ப்ரோ சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்தேன் ப்ரோ. டேய் மச்சான் அஜய், இங்கே வாயேன். டேய் சும்மாறா, அது கோஸ்ட்ரா. ஹேய் மச்சி, பயன்ட்டியா? அது தோஸ்லாம் இல்லை, நம்ம தோஸ்த் தான். என்னடா வா சொல்றீங்க? மச்சி, வா. நம்ம தோஸ்த் தான் அவரு. ம், ஏய், இவன் எட்டி பார்த்துட்டு இருக்கான். மனுஷனா? காலில் இருக்கப்பா, ஹியூமன் பீயிங்டா அவரு. என்னடா சொல்கிறீங்க? மச்சி பயன்ட்ட போல. இது ஃபிட் செக் மாதிரி ஃபியர் செக்கு, எல்லாம் எங்கள் செட்டப் தான். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இது பரவாயில்ல ப்ரோ, வண்டியில் வரும்போது சொல்கிறாரு பேயை பூச்சி ஜாடியில் வச்சு டிவி மேலே வச்சுருக்காரு. ஓரளவுக்கு தெரிஞ்ச எங்க கிட்டயே நீ இப்படி பண்றனா, ஒண்ணுமே தெரியாதவன் கையில கிடைச்சானா உருட்டி தள்ளுவ போலயே. சரி ப்ரோ, பார்க்கலாண்ணா. அடுத்த Bye பிராங்க் bro. ப்ரோ. ஓகே. மச்சி 10 மணி ஆயிடுச்சு, கடை விடு.